ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம்ன்ற 13வது அத்தியாயம். இதில் பார்த்தீங்கன்னா 7வது ஸ்லோகத்திலேருந்தே தொடங்கி பகவான் ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் ஒரு ஆத்ம ஞானத்தை விரும்பக்கூடியவங்களுக்கு என்னென்ன பண்புகள் இருக்கணும்னு சொல்லிட்டே வராரு. அதில் 7வது ஸ்லோகங்களில் 9 பண்புகள், 8வது ஸ்லோகங்களில் 3 பண்புகள் பார்த்துட்டோம். இப்போ 9வது ஸ்லோகங்கள்லையும் இன்னும் ஒரு 3 பண்புகள் சொல்கிறாரு. அது என்னன்றதை பார்க்கலாம். அசக்திரனபிஷ்வங்கः புத்ரதார கிருஹாதிஷு நித்யம் ச சமசித்தத்வம் இஷ்டானிஷ்டோபபத்திஷு. அசக்திகி, ஆத்ம விஷயங்களை தவிர வேறு எதுலேயும் அபிமானம் இல்லாத, அதாவது விருப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ தான் நம்ம போன ஸ்லோகங்களில் பார்த்தோம், புலன்கள் என்ன விஷயங்கள் பின்னாடி போகுமோ அதுலேருந்து ஆசை இல்லாமல் தவிர்த்தல். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்ம விஷயங்களில் நம்ம இன்ட்ரெஸ்ட் வளர்த்துக்கணும், அதில் ஈடுபாடு வளர்த்துக்கணும். மற்ற விஷயங்கள்லாம் பெருசாக விருப்பு இல்லை, மற்ற விஷயங்களை விட்டுறணும், திறந்துடணும் அப்படின்னு முற்றும் திறந்துடணும் அப்படின்ட்டு சொல்லலை பகவான். விருப்பு இல்லாமல் வாழ்க்கைக்கு தேவையானது எதுவோ அந்த போக்கில் போயிட்டு அதோடு இருக்கணுமே தவிர பெருசாக நம்ம உடல் சம்பந்தமான விஷயத்துக்கும் மற்ற விஷயங்கள்லையும் எல்லாம் விருப்பு வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து 2வது பண்பு அனபிஷ்வங்க புத்திரதார கிருஹாதிஷு, அதாவது புத்திர மகன், தார மனைவி, கிருஹா வீடு முதலான விஷயங்களில் விருப்பமற்று இருக்கணும் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அது எப்படி இதெல்லாம் இந்த இல்லறத்தையே விட்டுற முடியுமா? ஏன்னா இல்லறத்தோடு சேர்ந்தது தான் ஒரு வீடாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பொண்ணோ பையனோ இருக்கும். அதெல்லாம் எப்படி விட்டுற முடியுமா? ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் அதெல்லாம் கடந்து தானே வந்தாகணும். அப்படின்னா ஒரேடியாக பகவான் விட சொல்ல, தர்ம காரியத்துக்கு தேவையான வழியில் போகும்போது என்ன தேவையோ அதில் மட்டும் ஈடுபட்டுக்கிட்டு தேவைக்கு மேலே மீறாமல் இருக்கணும்ன்ட்டு பகவான் சொல்கிறார். ஏன்னா எப்போ நம்ம தேவைக்கு மேலே போக ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் பிரச்சனைகளே தொடங்கும். அதனால் இதுதான் 2வது பண்பு சொல்கிறாரு. அடுத்து 3வது பண்பு நித்தியம் ச சமச்சித்தத்துவம் இஷ்டானிஷ்ட உபபத்திஷு. நித்தியம் ச எப்போதுமே விருப்பு இல்லாதது, அதாவது அடைந்தால் கூட எப்போதும் நம்மளோட சித்தம், அதாவது சிந்தனை கலங்காமல் நிலையாக சமமாக வச்சுக்கணுன்ட்டு பகவான் சொல்கிறாரு. அதாவது இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடக்கலாம், பல விஷயங்கள் கிடைக்கலாம். இப்போது அந்த கிடைக்கிறது எல்லாமே நமக்கு பிடித்ததாக இருக்கும்னு சொல்ல முடியாது, அதில் பிடிக்காதது கூட இருக்கலாம். அதனால் பிடித்தது வந்தாலும் அதுக்காக ரொம்ப நம்ம ஆனந்த கூத்தாடாமல், பிடிக்காதது வந்தாலும் அதுக்கு வெறுப்பு வளர்த்துக்காமல் இருக்கணும் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு சிந்தனையில் எப்போதும் இருக்கணும், கலங்காமல் நிலையான சமமாக இந்த சிந்தனை இருக்கணும்னு. இது எப்படி சாத்தியமாக இது அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அதுதான் 8வது 9வது ஸ்லோகத்தில் அந்த படிக்கட்டு நம்ம முயற்சி செஞ்சாலே இது நடக்கும். அதாவது புலன்கள் எந்தெந்த விஷயங்கள் பின்னாடி போகுதோ அதிலிருந்து ஆசை இல்லாமல் இருந்துக்கிட்டு ஆத்ம விஷயங்கள் ஈடுபாடு நிறைய வளர்த்துக்கிட்டாலே இது கண்டிப்பாக சாத்தியமாக தான் இருக்கும். அதனால் 9வது ஸ்லோகத்தில் பகவான் சொல்லக்கூடிய 3 பண்புகள்: 1, ஆத்ம விஷயத்தை தவிர வேறு எதுலேயும் பெருசாக விருப்பு இல்லாமல் இருத்தல். அடுத்து மகன், மனைவி, வீடு முதலான விஷயங்களில் விருப்பம் இல்லாமல் இருத்தல். அதாவது தர்ம காரியத்துக்கு என்ன தேவையோ அது பக்கம் மட்டும் போயிட்டு அதை தாண்டி எதுவும் மீறி தேவைக்கு மேலே மீறாமல் இருக்கிறது. அடுத்து எப்போதுமே நமக்கு விருப்பம் உள்ளதோ விருப்பம் இல்லாதோ எது அடைஞ்சாலும் நம்மளோட சித்தத்தை, நம்மளோட சிந்தனையை கலங்காமல் நிலையாக சமமாக வைத்துக் கொள்ளுதல். இந்த 3 பண்புகள் தான் 9வது ஸ்லோகத்தில் நம்ம பார்த்துட்ருக்கோம். தொடர்ந்து என்னெல்லாம் பகவான் சொல்லிட்டு வர்றாருன்னு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.